இந்த வீடியோவில் எண்ட் ஸ்க்ரீனும் ஐ கார்டும் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதை எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, யூடியூப் சேனலில் என்னென்ன செட்டிங்ஸ்னால் இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்குறது, இப்படி சேனலை வந்து நல்லா க்ரோ பண்ணி கொண்டு போகிறது, அது எல்லாமே வந்து ஏ டு Z வந்து நம்மளோட சேனலில் போட்டுருக்கிறோம். நீங்கள் வந்து யூடியூபராக இருக்கீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஏ டு Z இன்ஃபர்மேஷன் வீடியோ வந்து நம்மளோட சேனலில் அப்லோட் ஆயிருக்கு. நீங்கள் இன்னும் ஃபஸ்ட்லேருந்து பார்க்கல அப்படின்னா ஃபஸ்ட் வீடியோ லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி அப்படியே பார்த்துட்டே அவங்க பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி இது பார்ட் வைஸாக வந்துட்டு இருக்கு. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 எல்லாம் பார்ட் வைஸாக வந்துட்டு இருக்கு. ஸோ பார்ட் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக போய் இப்போ வந்து நம்மளோட சேனல் நம்ம போட்ட வீடியோவுக்கு வந்து எண்டு கார்டும் ஐ கார்டும் எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது யூடியூப் டுட்டோரியல் வீடியோ. இது பார்ட் வைஸாக வந்துட்டு இருக்கு. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 சொல்லிட்டு பார்ட் வைஸாக வந்துட்டு இருக்கும். அதோட லிங்க் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். யாரும் பார்க்கல அப்படின்னா கிளிக் பண்ணி கண்டினியூவாக பாருங்கள். அப்போ தான் நம்மளோட சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து சேனல்லேருந்து பேமெண்ட் உங்கள் பேங்க்கு வர வரைக்கும் நம்மளோட சேனலில் வீடியோ ப்ரீஃபாக இருக்குது. நீங்கள் அதெல்லாமே கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் உள்ள யூடியூப் டுட்டோரியல் பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு போதும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனலில் போடுற யூடியூப் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வந்து நான் ஏதோ ஒரு வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கு வந்து நான் எண்ட் ஸ்க்ரீன் கொடுக்க போகிறேன். அதே போல் வந்து ஐ கார்டு கொடுக்க போகிறேன். சேனலில் எடிட்டிங் ஆப்ஷன் உள்ளே போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எண்ட் ஸ்க்ரீன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே ஐ கார்டு. ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா வீடியோவை அப்லோட் பண்ண பிறகு எண்ட் ஸ்க்ரீன் கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணும்போதே வந்து எண்ட் ஸ்க்ரீன் ஐ கார்டெலாம் கொடுக்கலாம். ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தனியாக தான் வந்து இந்த எண்ட் ஸ்க்ரீனுக்கும் ஐ கார்டுக்கும் நான் வீடியோ போடுறேன் தனியாக அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இப்போ எண்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிறேன். இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ உங்களோட வீடியோஸ் வந்து ஒரு 10 மினிட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 10 மினிட்ஸ் உங்களோட வீடியோவை அப்படியே ஸ்கிப் பண்ணால் பார்த்துக்கிட்டே வராங்க அப்படின்னா லாஸ்ட் எண்ட் அப்போ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்மளோட சேனலை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த எண்ட் ஸ்க்ரீன் வச்சிருக்கிறோம். அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து முடிய போகும்போது வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ண வீடியோ வந்து இந்த இடத்துல ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த வீடியோவை கிளிக் பண்ணுறதுக்கு வந்து வியூவர்ஸ் வந்து அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்து முக்கியமாக வைக்கணும். மேபி உங்களோட வீடியோவை லாஸ்ட் எண்டதுக்கே பார்த்தா இந்த வீடியோவை பார்த்து கிளிக் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வேணாம் வேறு வீடியோ வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் போட்ட வீடியோஸ் எல்லாமே இங்கே வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். வேறு வீடியோஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா அந்த வேறு வீடியோ வந்து இது கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். கிளிக் பண்ணிட்டு அப்படின்னா இந்த இதில் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். அதே போல் தான் பக்கத்தில் உள்ள சேனல் ஐக்கான். இது வந்து சேனல் ஐக்கானு. இந்த சேனல் ஐக்கானை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவா அப்படின்னு ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் வரும். சில பேர் வியூவர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணவும் வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக வந்து வச்சுருக்காங்க. சப்போஸ் இந்த ஃபார்மேட் வந்து எனக்கு பிடிக்கல, இன்னும் இது போல் 2 இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா எலிமெண்ட் சொல்லிட்டு இருக்குது. அது பக்கத்தில் வந்து வீடியோ, பிளேலிஸ்ட்டு, சேனல். ஸோ பிளேலிஸ்ட் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வீடியோ ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து இன்னொரு வீடியோ நம்ம வந்து சூஸ் பண்ண போகிறோம். அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா சூஸ் ஸ்பெசிஃபிக் வீடியோ சொல்லிட்டு கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு வீடியோ ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது இந்த இடத்துல இந்த வீடியோ இருக்குது. நம்ம சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம், அதே போல் குறைச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த 2 வீடியோ வந்து இந்த இடத்துல வந்து அப்படியே வந்து கீழே கொண்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 வீடியோ வந்து நம்மளுக்கு வந்து எண்ட் ஸ்க்ரீன் வந்து அட்டாச் ஆகிடும். வீடியோ முடிய போகிற சமயத்தில் இந்த 2 வீடியோ வந்து ஷோ ஆகும். சப்போஸ் யாரும் பார்க்குறாங்க அப்படின்னா இந்த வீடியோவோ இல்லை இந்த வீடியோவோ கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதனால் வியூஸ் வரும், வாட்ச் ஹவர்ஸ் வரும், அதிகமாக வந்து நீங்கள் வந்து கெயின் பண்ண முடியும். கொடுத்த பிறகு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வந்து எண்ட் ஸ்க்ரீன் வந்து சேவ் ஆகிடும். முக்கியமாக வந்து வியூஸ் வந்து அதிகப்படுத்துறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த எண்ட் ஸ்க்ரீன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஐ கார்டு. இந்த ஐ கார்டு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ வந்து ஐ கார்டு ஓப்பன் பண்ணிச்சு. இதில் வந்துட்டு நீங்கள் வந்து கார்டு கொடுத்துக்கலாம். நீங்கள் வேறு எதுவும் லிங்க் கொடுக்குறதா இருந்தாலும் இந்த ஐ கார்டில் கொடுத்துக்கலாம், இல்லை உங்கள் சேனலில் உள்ள வீடியோவை கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து சேனலில் உள்ள வீடியோ வந்து கொடுத்துருக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சேனல் நான் கொடுத்த வீடியோ லிங்க் வந்து இங்கே வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா மேலே ஐ கார்டு மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ஐ கார்டு கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வீடியோ ஆட் பண்ணது வந்து ஷோ ஆகும். இந்த இடத்துல நம்மளோட வீடியோ இங்கே ஷோ ஆகணும் அப்படின்னு நம்ம தான் சொல்ல வேண்டியது இருக்கும். எக்ஸ்ட்ரா ஐ கார்டு வேணும் அப்படின்னா இந்த இடத்துல கஸ்டமர் கொண்டு போய் கிளிக் பண்ணி வச்சுட்டு கார்டு ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, கிளிக் பண்ணிட்டு வீடியோவோ ஆட் பண்ணுறதா ஆட் பண்ணிக்கலாம், பிளேலிஸ்ட் ஆட் பண்ணுறதா ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி சேனல் லிங்க் கிளிக் பண்ணுறதுக்காக சேனல் ஆட் பண்ணுறதா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வீடியோ வந்து கிளிக் பண்ணிடுறேன். வீடியோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் நம்மளோட சேனலில் போட்ட வீடியோஸ் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டோம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து வீடியோ ஷோ ஆகிட்டு இருக்கும்போது, வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது இந்த 3:26 நிமிஷத்தில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இந்த வீடியோ வந்து மேலே வந்து பாப்பப் ஆகும். சப்போஸ் இந்த ஹெட்லைனை பார்த்து வியூவர்ஸ் வந்து இந்த ஹெட்லைனை பார்த்து படித்து உள்ளே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி வீடியோ பார்க்குறதுக்கு வந்து அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக தான் வந்து முக்கியமாக வந்து இந்த ஐ கார்டு வச்சுருக்கிறோம். இந்த ஐ கார்டு இருக்கிறதுனால வந்து
நம்மளுக்கு வியூஸ் அதிகமாக வரதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த எண்ட் ஸ்க்ரீனை பற்றியும் இந்த ஐகார்டை பற்றியும் பார்த்தாச்சு. யாரும் வந்து இதை யூஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வந்து வியூஸ் கெயின் பண்ணக்கூடிய ஒரு செட்டிங்ஸ் இது. சேனல் கிரியேட் பண்ணுறதுலேருந்து சேனல்லேருந்து பேமெண்ட் உங்கள் பேங்க் வர வரைக்கும் A to Z வந்து நம்மளோட சேனலில் பார்ட் வைஸாக போட்டுட்ருக்கிறோம். இது பார்ட் 7 வீடியோ, பார்ட் 8 வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.